Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and how was your weekend? இன்னைக்கு இன்னொரு vlogல தான் மீட் பண்ண போறோம் but after a long time directly speaking with you all. ஸோ நிறைய பேர் என்கிட்டக்க யூஸ்வலாக கேட்குற ஒரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹேர் கேர் டிப். ஸ்கின் கேரும் கேட்பாங்க பட் நிறைய கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதுதான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் மேட் ஒரு ரெமெடி ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. பட் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே தான் நான் அதை செய்ய போகிறேன் யூஸ் பண்ணி. அண்ட் பாருங்கள் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் கூட பண்ண மாட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி லைக் சூப்பர் சிம்பிள். இது நான் மட்டும் இல்லாமல் அனுவுடைய ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கும் இதை நான் கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் லைக் சூப்பர் ஹாப்பி அண்ட் அவங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு மறுபடியும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போது அந்த ஹேர் ஆயிலை. ஸோ நான் அவங்களுக்காகவும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா vlog அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் வாங்க இந்த சிம்பிளான ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். And before getting into the vlog, please do not forget to subscribe to my channel and share with your friends and family members. ஸோ vlogக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக எந்த கடாய் யூஸ் பண்ணுவீங்களோ அது வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே ஆர்கானிக் கோகோனட் ஆயில் எனக்கு இங்கே காஸ்கோவில் நான் வாங்குறது. நம்ம ஊரில் நல்ல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில், அதாவது எந்த ஒரு ஆடட் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ராக்ரன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளேவரோடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பூக்களுடைய அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாத மேக்ஸிமம் டேக் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 20 வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நமக்கு தலையில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். என்டையர் பாடியே கூலாக மெயின்டைன் பண்ணும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்லேயும் நம்ம மண்டையிலையும் ஆகிற சூடை கண்ட்ரோல் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ லைக் அ கண்டிஷ்னர். ஸோ வெந்தயத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம வெந்தயம் சாப்பிடும்போதும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போதும் சரி, நமக்கு நிறைய ஹெல்த் அண்ட் ஹேர் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை என்னுடைய இங்கே கார்டனில் நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்து பறித்தது தான். இங்கே கலர் நம்ம ஊர் அளவுக்கு பளிச்சு க்ரீனாக இருக்காது, ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃபேடடாக தான் இருக்கும். பட் அது பியோர் அண்ட் நல்ல கருவேப்பிலை வாசனையாக இருக்கும். ஸோ இது 3 இன்க்ரீடியண்ட்டை போட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பீரியாடிக்காக நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றும் போது இருந்த கோகோனட் ஆயிலுக்கும் இந்த கலர்ஸோடைய இதெல்லாம் எசன்ஸ்லாம் இறங்கின வர ஆயிலுக்கும் உங்களுக்கு நேரம் ஆக ஆக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருந்தோம் இல்லையா, கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீழே இறக்கி வச்சுடுங்க. அதில் எந்த விதமான சூடும் இருக்கக்கூடாது. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு அலுமினியம் டின்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ போட்டு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு 90 days ஆகுது இது நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில், கிவ் அ ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குயிக்கான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விலாக் நான் ஒரு 2 weeksக்கு முன்னாடி எடுத்த விலாங்க. ஸோ அனுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸாக இருந்ததுனால அவளுக்கு ஆஸ் யூஷுவல் நான் பேசிக்கான குக்கிங் அண்ட் அவளுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதே சமயம் நானும் எப்போவுமே கொஞ்சம் லீவ் டைமில் நான் சும்மா இருந்துட்டு அனுவை குக் பண்ணி தர சொல்லுவேன். ஸோ அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டர் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் அண்ட் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறா. ஸோ ரைஸும் எக் மசாலா கிரேவியும் தான் அன்றைக்கி லன்ச் மெனு வச்சுக்கிட்டோம் வித் அப்பளம். ஸோ சிம்பிளான இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது பேச்சுலர்ஸாக இருக்கா, தனியாக ரூமில் இருந்து படிக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி டீன் கேர்ள்ஸாக இருக்காங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் யூஸ்வலாக இந்த மாதிரி செய்ய சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னு நாட் ஓன்லி ஃபார் யூடியூப், நீங்கள் சும்மா ரெக்கார்ட் பண்ணி பசங்களுக்கு எப்பயுமே அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா எனி டைம் அவங்க சமைக்கும்போது அதை ஜஸ்ட் அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காங்க, அந்த பேஸ்ட்டை தான் மிக்சியிலேருந்து ஆட் பண்ணால் அதையும் போட்டு வதக்கிட்டு தேவையான ட்ரை பவுடர்ஸ், காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா
எக் கிரேவி மசாலா பொடின்னு இருக்கும் இல்லையா, இல்லைனா சிக்கன் கறி மசாலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ, கரம் மசாலா பிடிச்சா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன எக் தொக்கு தானே, சிம்பிள் தானே அப்படின்ட்டு. பட் பசங்களுக்கு அது செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அது புதுசாக ஏதோ அவங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சமைக்க ஆரம்பிக்கும் போது. அதனால் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் செய்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நம்ம குக்கிங்கில் வந்து பசங்களை எப்பயுமே இன்வால்வ் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கா, அண்டு எக்கு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சதுனால அதை லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே கீறி விட்டுட்டு அந்த கிரேவியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ அதில் ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா எக்கு ஆட் பண்ணோன்னா தான் அந்த மசாலாவோட ஃபுல் ஃப்ளேவர் வந்து எக்கில் இறங்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஃபுல்லாக அவளே தான் ப்ரிப்பேர் பண்ணால், என்கிட்டக்க ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டுக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக அவளே ப்ரிப்பேர் பண்ணிட்டா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, என்ன பண்ண போகிறானு? கார் ஓட்ட போயிடும். எங்க? வீட்டுக்குள்ளேயே. வீட்டுக்குள்ளேயா? வீட்டுக்குள்ள இல்லை, இந்த காண்டோக்குள்ளேயே வந்து கார் ப்ராக்டிஸ் பண்ண போகிறா. ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் வந்து ஓட்ட முடியும். ஸோ பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து vlog அவளுடைய ஹாலிடே டைமில் நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி குக்கிங், அதுக்கப்புறம் கார்டனிங், அந்த பசங்களை நீங்கள் எங்கேஜ்டாகவே வச்சுக்கணும் மேக்ஸிமம். இல்லைனா ரொம்ப போர் அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்காக இந்த தடவை அனு வந்து ஷீ டுக் எஃபர்ட் டு லேர்ன் கார் டிரைவிங் பேசிக்ஸ். அதாவது எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் அண்ட் காண்டோக்குள்ளேயே வந்து அழகாக திருப்பி பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி, அதாவது நாங்கள் இருக்கிற இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 20 காண்டோஸ் இருக்கும் சுற்றி. ஸோ அந்த ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி பார்க்கிங்கில் பண்ணுற மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டா. ஸோ இது வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே, நம்ம கண்ட்ரிலையும் சரி இங்கேயும் சரி கார் ஓட்டலாம் அண்ட் லைசன்ஸ்க்கும் அப்ளை பண்ண தொடங்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஆகஸ்ட் வந்தால் ஷி வில் டர்ன் 18. அதனால் நான் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் இது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம், பயமாக இருக்குது அப்படின்னாலுமே எங்கள் காண்டோவில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமும் ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் அதையும் தாண்டி பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். வண்டி ஓட்டுறதும் சரி கார் ஓட்டுறதும் சரி, இட் மேக்ஸ் தெம் ஃபீல் மோர் இண்டிபெண்ட். ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப பயமூற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு பயம்தான் இருக்கும். அப்புறம் அது வளர வளர அவங்களால அதை கற்றுக்கவே முடியாத மாதிரி போயிடும். ஸோ கொஞ்சம் நம்ம விட்டு தான் பிடிக்கணும் பசங்களை வந்து. என்கிட்ட கேட்டிங்கன்னா பேரண்டிங்கில் நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். எடுத்தோடனே வந்து டோன்ட் டூ அப்படின்னு சொல்கிறத விட, சரி நான் ஒரு சான்ஸ் தரேன், இல்லை ஒரு 2-3 சான்ஸ் தரேன், நீ அதுக்குள்ளே பண்ணிட்ட அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்குமே அந்த கான்ஷியஸ் இருக்கும். ஓகே, நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவலும் அந்த அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி வந்து எடுத்து ரேண்டமாக இந்த ஹாலிடேஸ் 1 மந்த்துமே அவள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து கார் எடுத்து பார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் போயிட்டு ரிவர்ஸ் வந்து இது எல்லாமே வந்து பண்ண கற்றுக்கிட்டா. செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இது உள்ளே கூட உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது எடுத்தது. இது அவள் வெளியிலேருந்து வந்து ஓட்டும் போது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவள் எப்படி ட்ரைவ் பண்ணுறா, அவள் எப்படி கற்றுக்கிறா அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கார் டிரைவிங்கில் மட்டும் இல்லைங்க, சமையலாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களையுமே பேசிக்கான விஷயத்தை தைரியமாக இந்த சின்ன வயசுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இல்லாமல் எனி சிச்சுவேஷன் தட் கம்ஸ் ஆன் தேர் வே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வே ஆஃப் பேரண்டிங் அண்ட் நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வெளியிலேருந்து அவள் எக்ஸ்க்ளூசிவாக ஓட்டும்போது உள்ளே இருக்கும்போது அவ்வளோ கிளியராக இல்லாட்டியும் இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக வந்து அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் விடும்போதெல்லாம் வந்து அந்த 2 லைனுக்குள்ளெல்லாம் கரெக்டாக விட தெரியல. அதுக்கப்புறம் அது மோர் ஷீ டஸ். அதுக்கப்புறம் அவள் வந்து பண்ண தொடங்கிட்டா. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கிட்டக்கே ஒரு பார்க் இருக்குங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லான் அண்ட் அனு ஸ்கூல். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லான்லேயும் இந்த மாதிரியான பார்க்லேயும் தான். ஜஸ்ட்டு ஒரு லைக் லெஸ் தேன் 500 மீட்டர்ஸ் வாக் தான். வீல் சேர்லேயே அப்படியே நம்ம போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அங்கே நிறைய பேரும் ஈவினிங்ஸில் வருவாங்க. ஏன்னா அங்கே இப்போ ஃபவுண்டன் இருக்கும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குங்க. அதனால் நாங்கள் வந்து வெரி ஆஃபன் நாங்கள் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் சிட்சாட் பண்ணுவோம், குழந்தைங்கள்லாம் நிறைய விளையாடும். அண்ட் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ரேஞ்சான ஏரியா அது. இந்த பர்டிகுலர் இந்த ஜோன் நம்ம போகிறோம் இல்லையா அந்த கேட்டுக்குள்ளே, அதனால் ரொம்ப செக்யூரிட்டி செக்கிங் அண்ட் கேமரா அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே எல்லாத்தையுமே கால்ஃப் காரும் இருக்கும். எவ்ரி வீட்லேயே வந்து தனியாக ஒரு கால்ஃப் கார் வச்சுருப்பாங்க வித் லைசன்ஸ். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு ஓட்டி அப்படி ரவுண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஃபவுண்டன். எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, டீ காஃபி ஏதாச்சும் வேணால் எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த சன்செட் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் இந்த சன்செட்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நான் வந்து அது நெக்ஸ்ட்டு விலாகில் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு அழகான இடம் இல்லைங்க. அப்படியே உட்காந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம். அண்ட் சூப்பர் ஹாப்பி. இது என்னென்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி சேஃப் ஆஸ் வெல். தனியாக கூட நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆன் த வேல வந்து வரும்போது நான் சுவாமிக்கு கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். காற்று பயங்கர காற்று அடிச்சுதா, நான் பறித்த பூ கவர் எல்லாம் சேர்ந்து பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம காற்று அடிச்சுது, லைட்டாக மழையும் சேர்ந்துருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இது ஒரு குட்டி vlog தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all in my next vlog. Bye.